இந்த பாம்புடைய தன்மைகள்ல 90 விழுக்காடு வந்து பெண் தன்மையில தான் பாம்பு. ஆண் தன்மை கொண்டது அது ரொம்ப ரேரா தான் ஆண் தன்மை கொண்ட விஷயங்களா இருக்கும். நீங்க ஆண் தன்மை, இப்ப நானே ஒரு ஆண்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய உருவாக்கப்பட்டது பெண் தன்மை நாகத்தால தான். நான் வந்து தியானத்துக்குள்ள டெவலப்மெண்ட் ஆனதோ ஆனதோ ஆண் தன்மையான நாகத்திலேருந்து கிடையாது, பெண் தன்மையான நாகம் தான். இந்த உலகம் முழுக்க எல்லா பேருக்குமே தியானம் பெண் தன்மையான நாகத்திட்டேருந்து தான் கிடைக்கப்படுது. அப்ப இந்த பெண் இந்த மாதிரி இந்த குண்டலினி சக்தியை வைத்துக்கிட்டு பதஞ்சலியோட யோக சூத்திரத்துல நிறைய பேர் போனவங்க, நிறைய பேரால சக்சஸ் பண்ண முடியாததுக்கு முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தன்மைகள் எந்த நாகம் எந்த நாகத்தோட இணையணும்னு இங்க வந்து தெரியாது. அந்த குண்டலினி சக்தியும் காட்டி கொடுக்காது. புரியுதுங்களா? அது ரொம்ப ரேர். ரொம்ப கோடியில ஒருத்தரை தான் காட்டியே கொடுக்காது. அப்ப அது என்ன பண்ணுன்னா, வர்ற பொம்பளையெல்லாம் இவ உனக்கு முன்ஜென்ம தொடர்பு தான், இவ்வளவு வேணா நீ பாரு, இவ்வளவு வேணா அப்படிங்கிற ஒன்றும். அதே மாதிரி அவளுக்கு தியானத்துல உணர்த்தும் போது போன ஜென்மத்துல இவரும் நானும் நம்ம சேர்ந்து இருந்தோம், நம்ம வாழ்ந்தோம், நம்ம போனோம் அப்படின்னு இருக்கும். அப்ப தியான கிளாஸ்ல எல்லாம் நிறைய பேர் குருநாதர்களை காதலித்தது, குருநாதர்கள் மேலு காமம் கொண்டது, குருநாதர்கள் மேல் வந்து ஒரு பெரிய வெறி கொண்டு அலைந்தது, பெரிய சுத்தி தெரிந்ததுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அந்த குண்டலினி சக்தி என்ன பண்ணும்னா